அன்னாசி பழத்தில் மோர் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பாதி அன்னாசி பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மீதி இருக்கிறத கடாயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க ஜூஸு, தேவைக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல், ஒரு துண்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 10 சின்ன உள்ளி, 1 பல்லு பூண்டு, 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாயும் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அன்னாச்சி பழத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை நல்லா அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா தயிரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு 2 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு குழம்புல சேர்த்து சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.